ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் செய்கிற கூழ் தாங்க. எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் காலம் வந்தாவே போதும், அவர் சொல்ல தாங்க முடியாது. கூழ் செய்யும் சொல்லிட்டே இருப்பார். 2 நாள் முன்னாடியே வந்து மாப்பானை ஊற வச்சுட்டுங்க. மாப்பானைனா கெவுரு மாவில் தண்ணி ஊற்றிங்க பார்த்து திறக்கும் போதே வாசம் சூப்பராக வருது, நல்லா புளிச்சிருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிற நாள் 2 நாள் ஊற வைக்கணுங்க. நம்ம இனிமேல் தினமும் பார்த்தீங்கன்னா இந்த குண்டாலே ஒரு நாள் ஊற வச்சா போதும். இந்த குண்டத்தை கழுவக்கூடாதா? சும்மா தண்ணியில் அழைச்சிட்டு வச்சுக்க வேண்டியதான். அப்போ எங்க அம்மா வீட்டுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பானையில் தாங்க ஊற வைப்பாங்க. இங்க எங்களுக்கு பானை இல்லை, அதனால நீ சொல்ற மாதிரி இதுல எல்லாம் அந்த மாதிரி இல்ல. சரி, நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 நாள் தான் ஆகும். கூழ் தாங்க செய்ய போறோம். இது செய்யவே இல்லை, அது நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. பக்கத்துல சுபா அவங்க அண்ணா ஒருத்தர் புக் பண்ணிட்டுக்கிறாரு. அதெல்லாம் போய் வரவே இல்லை. நான் பூ குடிக்க மாட்டேன். ஆக்சுவலி இவங்களே சொன்னது, நான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுத்து நாள் ஆயின்னு இருக்குது, ஏன் இன்னும் கூழ் காசம்புறா மாமா உன்னை அடிக்கலையா, உன்னை கேட்கலையான்னு சொல்லி இவளே சொன்னது. இவன் சொல்ல போய் கதிரானாதான் புக் பண்ணிட்டாரு. மா செஞ்சுட்டுனா எனக்கும் கூ அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இவ்வளோ ஊற வச்ச மாமா. நான் சின்ன சொம்புல் தான் ஊற வைப்பேன். இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா தான் இவ்வளோ பெரிய குண்டால ஊற வச்சுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். 2 பேருக்குமே வந்து கூழ் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் குடிப்பேன், ஆனா அதே இதுவா குடிக்க மாட்டேன். கலகா பருப்பு குறிக்கிறோம் பாரு, நிறைய பருப்பு போட்டு அப்ப குடிப்பேன். நான் கோயிலாண்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பேன். கோயிலாண்டு தேங்காய் வச்சா ஓடி போய் பொறுக்குவேன். நீ கூவ விடுவியா சொல்லு. கேட்டா சாமி இது கேட்டு தப்பு அப்படின்ட்டு கஷ்டம். காலாஸ்திரி கோயிலாண்ட சிவன் கோயிலாண்ட ஓடி பிரசாதம் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க, ஆனா கை நீட்டி சாமி பிரசாதம் வாங்க மாட்டாங்க. ஏன் கப்புல தான் நாங்க வாங்குவோம். வேலை செய்யறதுனா உண்டா இல்ல சண்டை போட்டு தேங்காய் வச்ச பொறிக்கிறது மாதிரி நீ மாக்கா சாப்பிட்ற ஆள் தானே நீங்க. சாமி குடுக்குது. ஃபோன் கூட சுபத்ராக்கா அங்கே சோறு போடுறான் கோயில் திறந்து ஒரு வாரம். அக்கா நீ சாப்பிட்றதுக்கு வந்து அஞ்சலி ஃபோன் பண்ணிக்கிறா. ஃபர்ஸ்ட்ல அக்காக்கு தான் பண்ணானா, அது எடுக்கிறதுனால எடுக்க பண்ணிக்கிறா. ஒலை காஞ்சிச்சு, அரிசி போட்டுக்கலாம். சுபா வந்து ஏதோ ஃபோனில் பார்த்துங்கிறப்பா. 122 வயசு தாத்தா வந்து இது வரைக்கும் கூட மிட்டாய் வியாபாரம் பண்ணி அவர் சாப்பிட்றாராம். அவருக்கு யார் ஃபேமிலியே இல்லையா. சுபா வந்து யோசிக்குது, நம்மளுக்கு 33 வயசு தான் ஆகுது, நம்ம வந்து நம்ம சோறு நம்ம ஆகி தூண்ட மாட்டோமே, இந்த தாத்தா எப்படி கஷ்டப்பட்டு சோறு கூட ஆகி தூண்டுறாரு அப்படின்னு யோசிக்குது. சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நம்ம வேலை செய்யறது நம்மளுக்கு தெரியும். அதுதான் நானும் சொன்னேன். கூழ் பார்த்தீங்கன்னா பச்சரிசில் தாங்க செய்யணும். 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அரிசி பாதி வேக்காடு தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும்பா. இந்த பாருங்க, அரிசி நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துச்சு. மாப்பானையை ஊற்றிடுவோம். 2 நாள் நல்லா புளிக்க வச்சோம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கூழ் காசுது ரொம்ப ஈஸி தாங்க. இது செய்ய தெரியும் சொல்லிட்டு நிறைய பேர் கூழ் காசு குடிக்க மாட்டாங்க. காசு அது இது எந்த நல்லா பிடிக்குதோ கூழ் நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் கூழ் செய்யறது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வீட்டில் 4 பேர் தாங்கிறீங்க, எங்களுக்கு ஒரு டைம் போதும் அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் கெவுரு மாவு எடுத்துக்கின்னு அதில் அந்த மாவு முழுகிற தண்ணி ஊற்றி சின்ன சொம்பு இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதிலே ஊற வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. 2 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன குண்டால கூட நீங்கள் செஞ்சுக்கலாம்.
எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கூழ் இருந்தால் போதும் கேரி சோறு கூட கேட்க மாட்டார். இங்கேயே கரைச்சி தூக்கு சட்டில் ஊற்றி எடுத்துன்னு போயிடுவார். இல்லைவா, உடம்பு நல்லது. ஆனால் உங்ககிட்ட வாங்கி குடிக்கலாம், உங்க கூட வேலை செய்கிறவங்கலாம். அதாவது உணவு எந்தெந்த உணவு உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. அதேதான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து வெள்ளைச்சோறு நான் குடிக்கிறேன்ல, சுகர் ஏற்றிப்பாங்க. மாப்பானை ஊற்றியாச்சு. இப்போ அந்த மாவு நல்லா வெந்து வரணும், அரிசியும் நல்லா முழுசாக வேகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தாங்க வேக வைக்கணும். இனிமேல் கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். நாளைக்கு காலையில் எடுத்துக்கும் நல்லா தயிர் வெங்காயம்லாம் போட்டு நல்லா கரைச்சி குடிக்க வேண்டியதாங்க. நேற்று நைட்டு கூழ் காசி வச்சாச்சு. இதை பாருங்கள், சூப்பராக கட்டி வந்துச்சு. இப்போ மேலே இருக்கிற ஏடு எடுத்துகிட்டு நம்ம கூழ் கரைச்சி குடிக்க வேண்டியதான். ஏன் எடுக்கணும் ஏடு? அது மேலே ஏடு நல்லா இருக்காது, குடிக்கும் போது ஓகே இந்த மாதிரி அடாடியாக வரும். இப்படி எடுத்துட்டு சூப்பராக இருந்தது பார். காசுனா மாவு நல்லா புளிச்சது அந்த மாதிரி வாசனை வரும். மணக்குது. చేసిన ఎత్తలేదు. தண்ணி வேணுமா? இருக்கா? அப்புறமா வெங்காயம் ஊறுகாய் அரைச்சி வச்சுக்கிறேன். வேர்க்கடலை ஊறுகாய். வெங்காயம் போட்டு இருக்குல்ல? இந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்டு குடிப்பேன். என்னங்க இது வெங்காயம் போடாமல் கொடுக்குறாங்க? నువ్వు కూడా ఎరగడ్డ వేసుకుంటావు ఇదేనా? அதாவது நம்ம ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டாதான் செய்வா மீனா, அது செஞ்சுட்டா. ஆனா இவ சாப்பிட மாட்டாங்க. இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் டைம் கூ குடிக்க போறாங்க. நீ அங்க வச்சுக்கா. கலக்காப்பருப்பு சட்னி, வேர்க்கடலை சட்னிங்க. ఎలా ఉంది బాగుందా? బాగుందా? నాకన్నా ముందు వదిన వచ్చి ఉంటుంది ఈరోజు. வாயெல்லாம் கலக்காப்பருப்பு சட்னி தான். எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அமிர்த மாதிரி இருங்க. எக்ஸலண்ட், வேற லெவல். அதாவது இதே காம்பினேஷன்ல நான் கறி குழம்பும் சாப்பிடுவேன். ஒரு பக்கம் கறி குழம்பு ஃப்ரை அது மாதிரி வச்சுட்டு, இல்லை கருவாடு, பச்சை மிளகாய், வெறும் வெங்காயத்தை வச்சு கூட குடிச்சிருக்கேங்க. நீங்க எந்த காம்பினேஷன் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மா வீட்டு கழினில் நடும் போதெல்லாம் அப்பெல்லாம் வந்து வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு சட்னி செஞ்சேன். ஊறுகாய் வேர்க்கடலை இல்லை, கலக்காப்பருப்பு. அப்படியா? வேர்க்கடலை கூட சொல்லலாம். வேர்க்கடலை கூட இல்லை, வேர்க்கடலை தான். நாங்கள் மத்தியானம் வந்து ஸ்விக்கி ஆப்பில் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸ்விக்கி யார் அது? ஒவ்வொரு வெயில் காலம் வரும்போது இவர்த்தால் தாங்கவே முடியாதுங்க. கூழ் செய்ன்னு சொல்லிட்டே இருப்பார். அவருக்காக இது செஞ்சு கொடுத்தாச்சு. உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த சந்திப்போம். டாடா பாய்.